விவசாயிகள் சங்கத்திலிருந்து சின்னதுரை நம்மோடு இணைந்துள்ளார். அவருடைய கருத்தை கேட்க வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது. சின்னதுரை, நம்ம உத்தரவு கிடைச்சிருச்சு 4.5 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு, ஆனால் ரொம்ப தைரியமாக தண்ணி இல்லை அப்படின்றாங்க. உண்மையிலே நிலைமை அங்கே அப்படி இருக்கா, இல்லை ஒரு அரசியலுக்காக அங்கே சென்சிட்டிவிட்டியை கர்நாடக அரசியல்வாதிகள் கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, நான் நேயர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். கர்நாடக அரசு இன்றைக்கும் அழுத்தமாக பேசுகிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை இப்போ 2ஆம் தேதி கூட்டியிருக்காங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் கூட்டி கருத்து கேட்பு நடத்தி நான் இப்போ மேல்முறையீடு செய்ய போகிறேங்கிறார். இந்த 4.5 டிஎம்சியை இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வலியுறுத்தி அதன் அடிப்படையில் அந்தந்த மாதாந்திரம் கொடுக்க வேண்டிய தண்ணியை கடந்த ஜூன் மாதத்துக்கு 9.25 டிஎம்சி கொடுக்கணும். இப்போ ஜூலை மாதத்துக்கு 31.39 டிஎம்சி ஆக 40.64 டிஎம்சி நமக்கு கொடுத்துருக்க வேண்டிய வேலை இருக்குது. அங்கே வறட்சிங்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். 83% அவங்க அணைக்கட்டில் தண்ணியை வச்சுக்கிட்டு மாண்புமை காவிரி மேலாண்மை ஆணையம் போட்ட உத்தரவையும் காவிரி நீர் கண்காணிப்பு குழு கொடுத்த உத்தரவையும் நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லி இப்போ இதையே அவங்க திமிரா பேசுகிறாங்கன்னா அந்த உணர்வு இங்கே இருக்க என் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிக்காரங்களுக்கு அதை கூட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த ஆளுங்கட்சிக்காரருக்கு இருக்குதே இல்லையா? இவர் உடனே இவருடைய கூட்டணி கட்சி, அனைத்து எதிர்கட்சி தலைவர்கள், சட்ட வல்லுநர்கள், விவசாய சங்க நீரியல் துறை வல்லுநர்கள், விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து பேரையும் உடனே கூட்டி தமிழகம் தழுவிய ஒரு பந்தை ஒரு அறிவிக்கணுமோ இல்லையா? அவருக்கு இருக்க தைரியம், துணிச்சல் இவருக்கு ஏன் வரல? நாங்கள் ஓட்டு போட்டு உரிமையோட பேசுகிறோம், சும்மா பேசலாம். எல்லா கட்சிக்காரங்களும் காக்காயை கத்திக்கிட்டு இருக்கோம். காக்கை குருவிக்கு கூட தண்ணி இல்லாமல், ஆடு மாடு தண்ணி இல்லாமல், பெண்கள் குடத்தை தூக்கிட்டு எல்லா இடத்துலையும் சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வியாக்கியானம் வச்சுட்டு நான் போய் அவர்கிட்ட போய் சிவகுமார்கிட்ட போய் பேசுகிறீங்களா? அவர் வாங்க ஹெலிகாப்டர்லாம் பண்ணியிருக்கேன்னாரு, இன்றைக்கி நீங்கள் வராத அப்படிங்கிற இது கேவலமா இல்லையா? 8 கோடி மக்களுக்கு நீங்க அவமானப்படுத்துறீங்களா? நிச்சயமா ஐயா, இங்க சோமு பேசும்போது நான் பேசுறது கேக்குதா? இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்தை கேட்க சொல்லுங்க. இல்ல, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது ஒரு சைடு இருக்கட்டும், அது நமக்கு உடனடியா எந்த தீர்வும் கொடுக்க போறது இல்ல. ஆனா அதை தாண்டி நாம நம்மளுடைய உரிமையை, சட்ட போராட்டத்தை சரியா கையில எடுக்கலங்கிறாரு சோமு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்க இப்ப இவரு போட சொல்லுங்க. எடுக்கணும். ஏற்கனவே கரெக்ட் தான். இல்ல, நம்ம கேட்க வேண்டியதை சரியா கேட்கலங்கிற ஒரு பழைய அணைகளுக்கு எதிராக ஒரு சட்ட போராட்டம் நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னா இது அவமதிப்பு இல்லையா? இந்த அவமதிப்பு வழக்க உடனே வழக்கு போட வேணாமா? அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனே டெல்லியா முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டாமா? டெல்லி கிட்ட போட வேண்டியதை போய் நான் சிவகுமார்கிட்ட பேசுறேன்னு சொன்னாருன்னா அவங்க வீக்கா தானே நினைப்பாங்க. இவர் உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்ல கூட்டணும். எல்லா கட்சிக்காரங்களும் தயாரம். நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள்லாம் முட்டாள்தனமா பேசுறீங்க. இவர் ஆட்சிக்கு வந்ததும் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சாங்க. இவர் ஐயா வீரமணி ஐயாவை போய் பார்த்தாரு, ஐயா முன்னாள் முதல்வரை போய் பார்த்தாரு, வைகோபால் சாமியை பார்த்தாரு, ஐயா சீமானாவை பார்த்தாரு, ஐயா கம்யூனிஸ்ட் தலைவர்களை பார்த்தாரு, முஸ்லீம் தலைவர்களை பார்த்தாரு. எல்லா கட்சி தலைவர்களையும் வீடு வீடா போய் பார்த்தீங்களே. இன்னைக்கு ஏன் அனைத்து கட்சி தலைவர்களை இன்னைக்கு கூட்டத்தை போடலைங்கிற குற்றத்தை நாங்க சுமத்துறோம். நிச்சயமா ரொம்ப பிரச்சனை அல்ல. நிச்சயமா மூணு முக்கியமான விஷயத்தை நீங்க கேட்டிருக்கீங்க, முன் வச்சிருக்கீங்க. நம்ம இங்க ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் சார்பா வந்திருக்கிறவர்கிட்ட நம்மளுடைய கேள்வியை முன்வைக்கலாம். நான் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. ஓட்டு போட்ட மக்களை முதல்ல மதிங்க. சரி, நிச்சயமா நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். என்ன சொல்றேன்னா, அரசுகளை விட்டுருங்க, அரசியல்வாதிகளை விட்டுருங்க. இந்த விவசாயிகளே கர்நாடகால அந்த விவசாயிகள் உடனடியா எப்படி ரியாக்ட் பண்றாங்க, தமிழ்நாட்டில் ரியாக்ட் பண்ண வேண்டிய விவசாயிகள் சரியான குரலை கொடுக்கலையா அப்படின்ற ஒரு விமர்சனமும் எழுது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சின்னத்துரை? நல்ல விஷயத்தை தான் கேட்டிருக்கீங்க.
நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? ஐயா உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா காலத்துல 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மிக பெருந்திரள் போராட்டம், நாடு தழுவிய போராட்டம், பெரிய பந்தெல்லாம் நடந்துச்சு. இதை திட்டமிட்டு உடைச்சது அரசியல் கட்சிக்காரர்கள். இந்த சங்கங்களை உடைச்சு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அமைப்புன்னு கொடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டமன்றத்தில் எல்லாம் கட்சிக்காரர்களை கொண்டு புகுத்தி இந்த விவசாய சங்கத்தை திட்டமிட்டு தமிழக விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்ற அமைப்பை அழித்து விட்டார்கள் அரசியல்வாதிகள். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நான் கேட்கிற கேள்வி என்னுடைய சந்தேகம் இல்ல, தமிழ்நாடு உணர்வு பூர்வமாக போராட நான் பேசுறது கேக்குதா? பண்றீங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய குரலை ஏன் ஒடுக்கணும், போராட்டத்தை ஏன் ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா பச்சை துண்டை போட்டுக்கிட்டு வந்து ஏமாத்திக்கிட்டு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு இப்போ ஏன் எல்லாம் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு வரல? அதைத்தான் சொல்கிறோம். எங்களுக்குன்னு தனி தொகுதி ஒதுக்கையா இந்தியா முழுக்க எங்களுக்கு விவசாயிகளுக்கு நாங்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் நாங்கள் வாழாடுறோம் எங்கள் பிரச்சனையை. இப்போ இவரை நம்பி ஓட்டு போட்டோம், எங்களுடைய நடுநிலையாளர்கள் மாற்றி ஓட்டு போட்டோம். திமுக அண்ணா திமுகவை ஓரம் கட்டி விட்டு 60 ஆண்டு கால ஆட்சியை மாத்திட்டு இப்ப வேடிக்கை பார்க்கிறார் விஜய் அவர்கள் தான். உங்களோட வேதனை, உங்களோட வைத்தறிச்சல் இல்ல, உங்க வேதனை, உங்க வைத்தறிச்சல் இதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்க பேசுற அந்த தொனியில உங்க குரல்ல ஆத்திரம் வெளிப்படுது, அதெல்லாம் எனக்கு புரியுது. நான் அதை தாண்டி கேட்கறது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தாவேகா அரசு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேகா அரசா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசாங்கமா இருக்கட்டும், கர்நாடகா மாதிரி ஒரு சரியா ஒருங்கிணைந்த ஒரு போராட்டமா இருக்கட்டும் அல்லது குரலை பதிவு பண்றதா இருக்கட்டும், ஒரு ஒத்துமை இல்லாம செயல்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஒரு வகையில ஊழல் பண்ணிட்டு சொத்தை சேர்த்துக்கிட்டு சட்டத்துக்கு பின்னாடி பயந்துக்கிட்டு ஒன்றைக்கிட்டு மக்கள் பிரச்சனையை தொடாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, யதார்த்தமா நான் பேசுறேன். அவங்க சொத்தை சேர்த்துக்கிட்டு சட்டத்தின் பிடியில சிக்கிக்கிட்டு துணிச்சலாக தைரியமாக நின்று சாலையில் வந்து போராடுற விவசாயிகளையும் நசுக்கிக்கிட்டு சில தவறான விவசாய சங்கங்களை தூண்டி விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உணர்வு பூர்வமான விவசாய சங்கங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த குற்றத்தை சொல்லுகிறோம். வெளிப்படையாக சுமத்துக்கிறோம் இந்த குற்றத்தை. நிச்சயமா தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.